பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கிருபையுள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50வது வசனங்களை வாசிக்கிறேன். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50வது வசனங்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். இங்கு இந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கிருபையுள்ள வார்த்தையை பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள் பாடின பாட்டும் அந்த பாட்டிலே ஒரு அற்புதமான சாட்சியுள்ள வார்த்தையை பார்க்க என்னன்னா, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த மரியாள் சொன்ன வார்த்தை அது அவர்கள் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் இந்த நாட்களில் என் ஜீவியத்துல எனக்கு அந்த வார்த்தை அப்படிதான் எப்படி இருந்தது. அவர் வல்லமையுள்ளவராய் இருந்து மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், என் பிள்ளைகளுக்கு செய்தார், இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு செய்தார். இருட்டோடு ஜெபத்தின் கிளை ஊழியம் முதற்கொண்டு அனைத்து ஊழியங்களுக்கும் தேவன் மசூத்திர வல்லமையுடையவைகளை ஒன்று. இரண்டாவதாக அந்த தேவ வசனம் சொல்கிறது, ஓ கர்த்தர் நல்லவே மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று பார்க்க. மகிமையானவைகளை செய். எதையெல்லாம் கர்த்தர் செய்தார், மகிமையானவைகளை செய்தார் என்று சொன்னால் அந்த மகிமையானவைகள் எது என்பதை நான் அல்ல, இந்த பாடலை பாடின அந்த மரியாளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51வது வசனம். லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். கர்த்தர் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். ஒன்று. ஆனால் அதுக்கு முன்பு அவர் சொல்லுகிறார், தம்முடைய தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய். இந்த காலை வேளையிலே இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு பராக்கிரமமான காரியத்தை செய்திருக்காவிட்டால் நாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு தெய்வ சமூகத்திலே வந்திருக்கவே முடியாது. அப்போ இந்த பராக்கிரமமான காரியம் என்றால் என்ன? இந்த பராக்கிரம காரியம் என்பது எதை குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் செய்கிற பராக்கிரமமான அந்த காரியத்துக்கு பரிசுத்த வேதம் கொடுக்கிற அழகான வார்த்தை என்ன? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து நல்ல ஒரு வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 118:15. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய். ஓ கர்த்தர் பராக்கிரமம் செய்தார் என்று அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 51 பார்க்க.
அந்த பராக்கிரமம் செய்தால் என்றால் என்ன என்று சொன்னால், இந்த சங்கீதம் 118:15 சொல்லுவது, கர்த்தரின் வலது கரம்தான் பராக்கிரமம். ஆண்டோடைய வலது கரம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பராக்கிரமம் செய்வதற்கு பயன்படுத்துகிற சரீரத்தின் அவயவம் எது என்று சொன்னால் அவருடைய வலது கரம். இந்த வலது கரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷமான. அப்போ இந்த 2023 ஆண்டிலே உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் பராக்கிரமமான காரியத்தை செய்தாரா என்பதை சற்று திரும்பி பாருங்கள், கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறவராயிருந்தார். அதுவும் அவருடைய வலது கரத்தினாலே பராக்கிரமம் செய்கிறவராய் இருந்தார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வலது கரத்தினாலே பராக்கிரமம் செய்வது என்பது எதை காண்பிக்கிறது? அது எதற்கு இணையாக சொல்லப்படுகிறது? கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20:11 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருந்து என் சத்துருக்களை தாடையிலே அடித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் இந்த வருஷத்துல கவனிச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. ஆண்டவர் பராக்கிரமம் செய்தபடினால்தான் சத்துரம் நம்முடைய சத்துருக்கள் தேவனால் அடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லும். ஒருவேளை நம்முடைய சத்துருக்களை, நம்முடைய விரோதிகளை ஆண்டவர் அடிக்காதிருந்தால் அவர்கள் நம்மை மேற்கொண்டிருப்பார்கள், அவர்கள் நம்மை தூசித்திருப்பார்கள், அவர்கள் நம்மை குறித்து மற்றவரிடத்தில் கோல் பேசியும் குற்றம் சாட்டியும் அவதூறுகளை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா 20:11 சொல்லுகிறபடி இந்த வருடத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு எப்படி இருந்திருக்கிறார்? நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பராக்கிரமசாலி. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். இந்த பராக்கிரமசாலியாய் இருந்தபடினால்தான் வன்கண் வைத்தவர்கள், எரிச்சல் அடைந்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், சாபத்தீடான காரியத்தை சொன்னவர்கள், நமக்கு தலைக்கற்களாய் இருந்தவர்கள், குறுக்கு வழியில் வந்து நியாயமாய் போன நம்முடைய நன்மையை கெடுத்தவர்கள், இவர்கள் எல்லாரையும் இந்த வருடத்திலே கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? சர்வ சங்காரம் பண்ணி இருக்கிறார். அவர்களை நன்றாய் சிதறடித்திருக்க. இதுதான் அந்த மரியாள் சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, எனக்கு மகிமையானவைகளை செய். அவர் செய்த மகிமையானவைகளின் முதலாவது காரியம் என்னன்னா, நல்ல பராக்கிரமம் செய்தார். அந்த பராக்கிரமம் என்பது சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுதல். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஊழியத்தை சிதறடிக்க பண்ண வேண்டும், குடும்பத்தை சிதறடிக்க பண்ண வேண்டும், நல்ல வேலை செய்கிற இடத்துல இருந்து சிதறடிக்க பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி காய்மகார பகையாய் எழும்புகிறவர்கள் உண்டு, விரோதிக்கிறவர் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட யாருக்கும் தேவன் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாம் ஜெபிக்கும்படியாய், தேவ ஆலோசனை கேட்கும்படியா சந்தோஷமாய் வந்திருக்கிறோம். இப்போது கூட கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், அந்த பராக்கிரமத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பான். சரி, வேதத்திலே தேவன் யாருக்கு பராக்கிரமம் செய்தார்? தேவன் பராக்கிரமம் செய்தது யாருக்கு என்று கேட்டால், பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தான் தேவன் பராக்கிரமம் செய்தார் என்று பார். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இன்னையா சம்பந்தம் இல்லாம சூத்திரம் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இப்படி பராக்கிரமம் செய்யப்பட்டவர்கள், சூத்திர பராக்கிரமத்தை அனுபவித்தவர்கள் அப்போஸ்தலர் சொல்றீங்கன்னா உண்மைதான்.
ஏன் இந்த அப்போஸ்தலர்களோடு கூட கர்த்தர் பராக்கிரமம் செய்தார் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த அப்போஸ்தலர்களுடைய சுவிசேஷம் சொல்ல போன போது அங்கிருக்கிற சத்தியத்தின் எதிராளிகள் அவர்களை பிடித்து ஜெயில போட்டார். மறுநாள் காலையில பார்த்தா ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் வெளியே இருப்பார். அப்புறம் எவ்வளவேனும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று எதிர்ப்பாளர்கள் அப்போஸ்தலர்களை தடுத்தாங்க. ஆனா மறுநாள் பார்த்தாக்கா இவங்க திரும்ப சத்தமாகவும் அதிகமாகவும் கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ சத்துருக்கள் துரத்தும் போது எப்படி அப்போஸ்தலர்களா ஊழியம் செய்ய முடிந்தது என்று கேட்டால் அதுக்கு பேர் தான் பராக்கிரமம். ஆம், எனக்குன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொன்னதை போல இந்த வருடத்துல உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் செய்த மகிமையான காரியம். ஓ கர்த்தர் நல்லவை, நம்முடைய சத்துருக்களை சிதறடித்து நம்மோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அந்த பராக்கிரமத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவர். அப்போ மரியாள் சொன்னார்களே, சோத்திரம் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று. இரண்டாவது, ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தது எது? மகிமையானவைகளை செய்தார் என்றால் என்ன? அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதே 51வது வசனத்தை வாசித்தால் அங்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தார். வாசிக்கிறேன், லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிக்கணும். இந்த வருஷத்துல என்னையா கர்த்தர் செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது செய்தாரா அப்படின்னு நீங்க என்னைய கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த லூக்கா 2:51 படி இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை தேவன் சிதறடித்தார். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரடியாய் நம்மகிட்ட வந்து பேச முடியாது, நேரடியா நம்மகிட்ட சண்டை போட முடியாது, நேரடியா பல காரியத்தை பிளேம் பண்ண முடியாது. நேரடியா வந்தாங்கன்னா நம்ம வேற ஏதாவது சத்தம் போடுவோம், கொள்ளுவோம், அல்லது நம்ம மேற்கொண்டு தெரியும். அப்போ அவர்கள் நினைச்சுவார்கள், சிந்தை உள்ளவர்களாய் மாறுவாங்க. இவன் ஒரு மனுஷனா, இவன் ஒரு மனுஷியா, இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா, இவங்க சொல்றது நம்ம கேட்கணுமா, நம்ம சொல்றதுல அவங்க கேட்கணும்னு சொல்லி ஒரு அகந்தையில் வந்து விடுவாங்க. அப்படி யாராவது தேவனுடைய மனுஷனுக்கு, தேவனுடைய மனுஷிக்கு எதிராக அகந்தை உள்ளவர்களாய் வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை சிதறடித்து போடுது. ஒரு பட்டணத்தில் இருக்காதபடி, ஒரே வீட்டிலே இருக்காதபடி, அல்லது ஒரே கம்பெனியில வேலை செய்யாதபடி, ஆங்காங்கு எங்காவது அவசரம் இந்த அகந்தை உள்ளவர்களை தேவன் சிதறடித்து போடுது. சிதறடித்து போடுதல் என்றால் என்ன அர்த்தம்? 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழிகளாய் ஓடி போவாங்க. அதுதான் சிதறடிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். இந்த வருடத்திலே மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார். அதில் 2வது காரியம், அகந்தை உள்ளவர்களை சிதறடித்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையிலே இப்படி சிதறடிக்கப்பட்ட பலரை நான் பார்த்திருக்கேன். அவர்கள் ஒன்று கூடாதபடி, ஒருமித்து வரக்கூடாதபடி, அல்லது ஒரு ஜீவியமாய் ஒன்றாய் இருந்து ஜீவிக்க முடியாதபடி, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்புறம் சோதர சபை ஒரு பக்கம், ஊழியக்கார் ஒரு பக்கம் என்று சொல்லி எங்கும் சிதறடிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கு. ஆனா அவங்க கேட்பாங்க, ஏன் எங்க வாழ்க்கை இப்படி அலட்சணாமே இருக்குது, அங்கேயும் இங்கேயும் நாங்க ஓடிக்கிட்டே தெரிகிறோம், எங்களால் நிக்கவே முடியல அப்படின்னாக்கா, அதற்கு உண்மையான ஒரு காரணம் இருதயத்திலே, சிந்தனையிலே அகந்தை உள்ள ஒரு காரியம்.
இந்த அகந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூட. அதனாலதான் நம்முடைய கூட்டங்களில் நான் பேசும்போது சொல்லுவேன், குறிப்பா அதிகாலை இருட்டோடு ஜபத்தில் சொல்லும்போது கூட சொல்லுவேன், என்னை குறித்து ஏதாவது சொல்ல வேண்டி வந்து நான் சொல்லுவேன், இந்த சிறியவனாகிய அப்படின்னு என்னை குறித்து நான் சொல்லுவேன். ஏன் நான் ஒரு ரெவரண்ட் என்று சொல்லலாம், நான் ஒரு பாஸ்டர் என்று சொல்லலாம், அல்லது நான் உங்க ஊழியக்காரர் அதனால சொல்ல தைரியமா சொல்ல. ஆனா இந்த விதத்திலும் ஒரு விதமான அகந்தையை கொண்டு வந்து விடக் கூடாது. அப்ப அகந்தை சிதறடிக்கிறார். அப்ப யார் அகந்தை உள்ளார்கள், யார் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஓ சோத்திரம், ஆதி பிதாக்களில் காயின் ஆபேலை பார்க்க. இந்த ஆபேல் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக, ஆதி கால மனிதர்களிலேயே அவன் கர்த்தருக்கு ஏற்ற மனுஷனாய் ஆபேல் இருந்திருக்கிறான். ஆனா காயின் என்கிற மனுஷன், அதாவது ஆபேலுடைய சொந்த சகோதரன், கர்த்தருடைய மூத்த மகன், அவனை பார்த்தாக்கா இவன் ஆபேலை போல அல்ல, அகந்தை உள்ள ஒரு மனுஷனாம். கர்த்தரை ஏன் காணிக்கைய தேவன் அங்கீகரிக்கல, சோதர ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து விட்டான். ஏன் ஜபத்தை கேட்கல, அவன் ஜபத்தை கேட்டுட்டான். அப்போ அது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதை சகிக்க மாட்டாமல் அவன் அகந்தை உள்ளவனாய் மாறி, அந்த அகந்து உள்ளவனாய் மாறினதுனாலதான் ஒரு நாள் கர்த்தர் காயினை கூப்பிட்டு சொன்னா, நீ எங்கு பார்த்தாலும் சிதறடிக்கப்படுவாய், நீ அலைந்து தெரிவாய், உன்னை பார்க்கிறவர்கள் கல்லெறிவார்கள் என்று சொன்ன. அப்ப உடனே ஆண்டவரே இது பெரிய சுமை, என்னால் தாங்க முடியாது. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியத்துல முதலாவது அகந்தை வரக்கூடாது. எவ்வளவு தங்கம் கிடைக்கட்டும், எவ்வளவு நகை கிடைக்கட்டும், எவ்வளவு பெரும் தொகை கிடைக்கட்டும், நமக்கு பேரும் புகழ்ச்சியும் எவ்வளவும் வரட்டும், இருதயத்துல அகந்தைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த அகந்தைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியர், அது நல்ல ஒரு சர்வதேச ஒரு ஊழியர். ஒரு நாள் அந்த ஊழியத்துல ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துல ஆராதனை துவங்க வேண்டிய நேரம், விசேஷித்த கூட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த விசேஷித்த கூட்டத்துக்கு ஆராதனைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அப்போ ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக ஒரு விசுவாசி அந்த ஆலயத்துக்கு வந்தார். அவர் ரொம்ப படிக்காதவர், கர்த்தர் நல்லவர், ஆனால் அவர் அந்த சபைக்கு விசுவாசி. அதே சமயத்துல மூத்த விசுவாசி, ஒரு வயதானவர். இப்போ இவர் உள்ள வந்துட்டாரு, ஆறாவது அட்டன் பண்றதுக்கு வந்து பார்த்தாக்கா அங்கே ஆலயம் கூட்டி பெருக்கி ஒரு பெரியவர், கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயது உடையவர், சோத்திரம் குனிந்து நிமிர்ந்து எடுத்து அங்க இருக்கிற பாயெல்லாம் எடுத்து உதறி அதை சர்ச்சில் விரிச்சு அவரே முழங்கால் பட உட்கார்ந்து அந்த பாயில தொடக்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த ஆராதனை கலந்து கொள்ள உள்ளே வந்தாரே விசுவாசி, அவர் ஒரு சாதாரண கிராம மனுஷன், படிக்காத மனுஷன். அவர் உள்ள வந்துட்டு இதுல பார்த்த உடனே அங்க ஒருத்தர் பாய் போட்டுட்டு இருக்காரு, குனிஞ்சு பாய் துடைச்சிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்ச உடனே ரொம்ப ஒரு அசால்ட்டான முறையில, ஹலோ இங்க வா இங்க வா அப்படின்ட்டு, இங்க வா அப்படின்ட்டு, இங்க வந்துட்டு இந்த பாயை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு, இது நான் உட்காரு தொட அப்படின்னு இந்த பாய் விரிச்சுக்கிட்டு இருந்தவரு அவர் பதிலே பேசல, சிரிச்சுக்கிட்டே பிரைஸ் நாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பாயை போய் தொடச்சு சொல்லிட்டு கர்த்தர் தொடச்சிட்டு அவர் சொல்ற இவர் வந்துட்டாரு. அந்த விசுவாச ஆராதனை இருந்தார். அன்னைக்கு ஊழியக்கார் செய்தி கொடுக்கும் போது சொல்லுகிறார், இப்போ இந்த அருமையான சகோதரர் சாட்சி சொல்லுவார்னு சொல்லி அந்த ஆலயத்துல பாய் துடைத்து பாயை விரித்து கொண்டிருந்தவரை குறித்து சாட்சி சொல்லுவார் என்று சொல்லும் போதுதான் அந்த ஊழியக்கார போதகர் சொல்லுகிறார், சாட்சி சொல்ல போகிற இந்த ஆத்துமா யார் என்று சொன்னால் இவர் போலீஸ் துறையிலே SPI, அதாவது சூப்பரண்டா போலீஸா இருந்தவர்.
சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்று சொல்லி எஸ்பியா இருந்தவர். இவர் ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அத்தனை 1000 காவல் துறையினருக்கும் இவர் தான் தலைவராக இருந்தவர். அவர் இப்போ நம்ம சபையில விசுவாசியாக இருக்கிறார். அவர் சாட்சி சொல்லுவார் என்று இதை கேட்ட உடனே அந்த கர்த்தர் நல்லவர் ஆராதனையில் கலந்து கொள்ள முத வந்துட்டு அகந்தையினால இவரை கூப்பிட்டு அதை தொட இதை தொடர்ந்து சொன்னார். அவருக்கு ஒரே பிரமிப்பு, ஒரே ஆச்சரியம். ஒரு போலீஸ் சூப்பரண்டா, ஒரு எஸ்ஐயா, ஒரு எஸ்பியா இருந்தவரா இப்படி தரையை தொடச்சுக்கிட்டு பாய்க்க எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் தான் பல நேரத்திலே அகந்தை உள்ளவர்களாய் போய்விடுகிறோம். மற்றவர்களை உதாசனப்படுத்துகிறவர்களாய் போய்விடுகிறோம். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் எடுத்து போட்டால் அதிலிருந்து நாம் இந்த தண்டனையிலிருந்து தப்பலாம். இங்கு மரியாள் சொல்லுகிறார், கர்த்தர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவர் செய்த மகிமையானவைகளில் 2வது மகிமையானது என்னன்னா, அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தார். காயின் என்கிறவன் அகந்தை உள்ளவனா இருந்தான். அவனை கர்த்தர் சிதறடித்து எங்கும் அலைந்து திரிகிறவனாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதாவது எதுக்காக காரணம் இல்லாமல் எப்போதும் ஒருவித அகந்தையோடு பெருமையோடு இருந்தார். இந்த நாட்களிலே அறிக்கை செய்வோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவையே பெற்ற அவ்வளோ பெரிய புகழ் பெற்ற மரியாளே, ஓ கர்த்தர் அடிமை என்று சொல்லுங்க, தன்னை ஒரு அடிமை என்று சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை, அகந்தை கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொன்னார்களே, அது எது என்றால், முதலாவது கர்த்தர் எனக்கு பராக்கிரமம் செய்தார். 2வது அவர் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 3வதாக மகிமையானவைகளை செய்த தேவன் எதை செய்தார் என்று சொன்னால், அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52வது வசனம், லூக்கா 1:52வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். ஆமென். தாழ்மை உள்ளவர்களை, தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தி மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்லும் போது, அதற்கு அவர் காண்பிக்கிற 3வது ஆதாரம் என்னவென்று சொன்னால், தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எனக்கு பைபிள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வசனங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான சம்பவங்களும். ஆனா இதுல சமீப காலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சத்தியம் எதுனாக்கா இதுதான். இது இந்த தாழ்மையானவர்களை உயர்த்துவது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் உலகத்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்து மனுஷன் என்ன செய்வான்? ஒருத்தன்ட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னாக்கா அவனை பிடிச்சு 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 அவன் பேரை சொல்லி அவனை தோழ்ந்துகிட்டே இருப்பான். ஓ கர்த்தர் நல்லவன். மனிதர்களை உயர்த்துவது, உயர்ந்தவர்களையே உயர்த்துவது, வசதி வாய்ப்பு உள்ளவர்களை கனம் பண்ணுவது, நல்ல பேர் புகழோடு இருக்கிறவர்களுக்கு தான் மாலை போடுவது, இதுதான் இந்த உலகம். ஆனா வேதத்துல எனக்கு பிடிச்ச ஆண்டுடைய ஊழியத்திலே, ஆண்டுடைய காரியத்தில் ஒன்று தாழ்மையானவர்களை உயர்த்துவது. இந்த கடைசி காலத்துல இதுதாங்க பெரிய பிரச்சனை. இன்னைக்கு எத்தனையோ சபை தாழ்மையான சபையா, எத்தனையோ ஊழியக்காரர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, தரம் தாழ்த்தப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ விசுவாசிகள் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகத்தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், திருவிருந்து எடுக்கிறவங்க தான். ஆனா தரித்திரியத்துல, குறைவுல, இல்லாமையில இதெல்லாம் இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தர் நல்லவே. ஆண்டவரை பாருங்க, தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். இப்போ யாரை தேவன் உயர்த்தினார்?
தாழ்மையில் இருந்தவர்கள் உயர்த்தினதுக்கு நல்ல ஒரு ஓமையை சொல்லுங்க அப்படின்னாக்கா, நான் வேதத்திலிருந்து காட்டுவதை விட வெளியிலிருந்து காட்டு. என்னன்னா, தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்பதற்கு முதல் சாட்சி அப்படின்னா அது எஸ்எஸ்கே சாமுவேல் ஆகிய நான் தான். ஏன் வாழ்க்கை தான். ஏன்னா அதைத்தான் மரியாதை சொல்றார், அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்ப முதலாவது என்னை எப்படி உயர்த்தினார் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு காலத்துல சூத்திரம் அப்பாவை இழந்தாச்சு, அம்மாவை இழந்தாச்சு, அண்ணன் அக்கா எல்லாரும் இழந்தாச்சு, யாருமே இல்லை, தனித்து கடந்து படிக்க வைக்க ஆள் கிடையாது, சோறு ஊட்டி விட ஆள் கிடையாது, என்னோடு விளையாடுவதற்கு யாரும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு தனி மரமாக, ஆரம்பத்திலிருந்தே சூத்திர தள்ளப்பட்டவனாக, ஆரம்பத்திலிருந்தே சிறுமைப்பட்டவனாக, அப்படிப்பட்ட இருந்த என்னை தான் 1979 வருஷம் திருத்தணியில வச்சு ஆண்டவரனை சந்தித்தேன். அப்படி சந்தித்தது நிமித்தமாக ஆண்டவருக்குள் வந்தேன். ஆண்டவருக்குள் வந்த பின்பு கர்த்தர் அப்படியே மாற்றி இன்றைக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். வேதத்தை போதிக்கிறவனாய் வைத்திருக்கிறார். இதிலே தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்பதிலே நான் தான் சாட்சி என்று என்னை சொன்னேன். என்னை உயர்த்தினார் என்பதற்கு பல 100 ஆதாரங்கள் உண்டு. ஒரு 100 அல்ல, பல 100 ஆதாரம் உண்டு. அதிலே என்னை உயர்த்தினார் என்பதற்கு நான் 2 காரியத்தை தான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பெருமை என்பது நான் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. ஆனா தேவனை உயர்த்துவதற்காக பயன்படுத்தினால் தப்பு கிடையாது. அப்ப நான் தேவன் தாழ்மையானவர்கள் உயர்த்தினார் என்பதற்கு என் வாழ்க்கையில பல 100 காரியம் இருக்கு. நான் 2 காரியத்தை மகிமையிலும் மகிமையாய் பெருமையா நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு முறை தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கும் போது திடீரென்று கூப்பிட்டு ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், அமெரிக்கா என்று கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள் சேர்ந்து ஒரு டாக்டரேட் பட்டத்தை எனக்கு கொடுத்தார். ஒரு ஹானரபிள் அவார்டாக ஒரு டாக்டரேட் பட்டத்தை கொடுத்தார். உண்மை என்னவென்று சொன்னால், அந்த டாக்டர் என்ற வேர்டு எழுதுறதுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது. ஆனா அந்த டாக்டர் வேர்டு எழுதுக்கான ஒரு ஸ்பெல்லிங் தெரியாம, அது ஸ்பெல் பண்ண தெரியாத ஒருத்தனுக்கு எத்தனையோ உயர்ந்த மனிதர்களுக்கு மத்தியில வச்சு இத்தனை நாடுகள் சேர்ந்த நல்ல அத்தாரிட்டியான சர்டிபிகேட்டை ஆண்டவர் கொடுத்து, இது என்னுடைய திரட்சிக்கும் சம்பத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. இதுல பரிசுத்தாவிக்கு முன்னாடி சொல்லணும்னா, இது யாரும் ஆளை பிடிச்சோ அல்லது பணம் கொடுத்தோ கேட்டோ ஏதோ கம்பெனி மூலமாக அல்லது ஏதோ ஸ்தாபனத்தின் மூலமாக அல்ல. இது தேவனால் வந்தது, கர்த்தரால் வந்தது, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒண்ணுமே தெரியாத எனக்கு ஒரு பெரிய டாக்டரேட் பட்டம். 2வது நான் சொன்னேன், வாழ்க்கையில தாழ்மையானவர்கள் உயர்த்தினார் என்பதற்கு என் வாழ்க்கை 2 காரியம் சொன்னேன். அதுல 2வது காரியம்னா, என்னுடைய ஜனங்கள் இந்த இருட்டோட ஜபம், இந்த இருட்டோடு ஜபத்தின் மூலமாய் நடத்தப்பட்ட ஊழியர்கள், அதிலே வந்து எனக்கு மிகவும் நேசிக்கிற அருமையான உயிர் கொடுக்கிறதானே, கண்ணீர் வடிக்கிறதானே நல்ல விசுவாச ஜனங்கள், என்னை அதிகமாய் பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள், நேர்த்தியான ஊழியக்காரர்கள், குறிப்பாக வயது முதிர்விலும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செல்கிற தேவ மனிதர்கள், இந்த தேவன் எனக்கு கொடுத்த என் ஜனங்களும் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல ஒழுக்கமான ஊழியக்காரர்கள் சேர்ந்து கன்னியாகுமரியில் வைத்து எனக்கு கொடுத்ததானே வேதாகமே அறிஞர் என்கிற கர்த்தர் நல்லவர் அந்த பட்டு, வேத அறிஞர் என்கிற அந்த ஒரு பட்டு, இது 2ஐயும் தான், அதாவது தேவனுக்காக ஊழியத்தில் கிடைத்த இந்த மேன்மையைத்தான் என் வாழ்க்கையில பெரிய மேன்மை எதிர்பார்க்க. இதை விட எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், அப்புறம் நல்ல ஊழியத்தை கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார், போதிக்கு கிருபை கொடுத்தார், இன்னும் நிறைய சொல்லிட்டு போல.
ஆனா இது எல்லாவற்றை விட இந்த பூமியில் இருக்கும் போது அவருக்கு சாட்சியா வைக்க இந்த மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார். தாழ்மையானவர்கள் உயர்த்துகிற தேவனை நீ உயர்த்தினா இதற்கு நான் இன்று வரைக்கும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். இதே காரியத்தை தான் இந்த 2023ஆம் ஆண்டு இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க தகுதிக்கு மிஞ்சி ஒரு நன்மையை கர்த்தர் செய்திருப்பார். கண்டிப்பா உங்க திறமைக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காததை கர்த்தர் செய்திருப்பார். சுதந்திரம் இந்த வருடத்தில் இது எல்லாவற்றையும் நாம் நினைக்க வேண்டும். அங்க மரியாள் சொல்லுகிற மகிமையானவைகளை எனக்கு செய்தார், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று 4 காரியத்தை சொல்லுகிறார். அந்த 4 காரியத்தில் முதல் காரியம் கர்த்தர் எனக்கு பராக்கிரமம் செய்தார். நம்பர் 1. நம்பர் 2, அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். நம்பர் 3, சுத்திரம் கர்த்தர் நல்லவன், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நல்லவன், அவர் உயர்த்தினார். இப்ப கர்த்தர் அப்போ இந்த உயர்த்துகிற தேவன் இந்த வருடத்திலே சொந்த சம்பந்தக்காரர்களுக்கு முன்பாக, சொந்த உறவினர்களுக்கு முன்பாக எத்தனை முறை உயர்த்தி இருக்கிறார், எத்தனை முறை உயர்த்தி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவது. சமீபத்துல நம்முடைய கிறிஸ்துமஸ்க்காக மற்றும் கரங்கொடுக்கும் ஊழியத்துக்காக ஈரோட்ல போய் பெரிய மார்க்கெட்ல நுழைஞ்சி நிறைய பொருட்களை எடுத்தோம். என்னுடைய ஏடிஎம் கார்டு நம்ம ஊழியத்தை சாத ஒரு வாலிப தம்பி அவர் என் கூட வந்தது, அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு அவ்வளவு கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்கன்னு சொல்லி அவர் தான் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்றாரு. ஏடிஎம் மிஷின்ல போய் பணம் எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் அதை ஸ்கிராச் பண்ற காரியம் எல்லாமே வச்சு, பட் உள்ள எவ்வளவு பணம் இருக்குது என்ன இருக்குது நினைக்கவே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் வேலை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து பாக்குற ஒண்ணுமே பேலன்ஸ், எல்லாமே நில்லை. அப்போ ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் மாசம் கடைசி வரப்போது, நான் உங்களோட ஊழியத்துல உற்சாகமா இறங்கி எது விசுவாசத்துல பண்ணிட்டேன், இப்ப ஒண்ணுமே இல்லை, பாக்குற எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரு அப்படியே நில் பேலன்ஸ் அளவுக்கு ஆயிடுச்சு. அமைதியா யார்ட்டையும் சொல்லல, யார்ட்டையும் கேட்கல. ஐயோ கொஞ்சம் கையில காசு வாங்கி வச்சுக்கலாம், யார்ட்டையும் கொஞ்சம் வாங்கி கையில வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லி எதுவுமே முயற்சிக்கல. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருந்தேன். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீரென்று ஒரு தெய்வ பிள்ளையை எழுப்பி மொத்தமான ஒரு காரியத்தை சந்தித்தார். மொத்தமான ஒரு காரியம். இதுல என்ன ஆச்சரியம்னா, அவங்க நம்ம கூட்டத்துக்கு வந்ததே கிடையாது, நம்ம கூட்டத்துக்கு வந்ததும் கிடையாது, கூட்டத்துக்கு வர்றதும் கிடையாது. ஆனா நம்ம ஊழியத்துல இருக்காங்க, ரொம்ப நாட்களா இருக்காங்க. திடீரென்று கர்த்தர் சொன்னாருண்டு. அப்ப பாருங்க, அது ஒன்றுமே இல்லாத இருந்தேன். ஆனா வாயை திறக்கல, ஒருத்தர் சொல்ல எதுவுமே கேட்கல. மகிமையானவைகளை எனக்கு செய்தார், தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இன்னைக்கு வரைக்கும் அதுல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அருமையான தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, தயவு செய்து எனக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி மட்டும் கேட்றாதீங்க. உங்களுக்கு என்ன செய்தார் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன செய்தார் சத்தியமா உங்க வீட்டாட்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு தெரியும். அதை நீங்க நினைக்கணும், அதை நினைவு கூறணும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் நல்லவர், அப்படி என்னையா நடந்துருச்சு? நீங்க எத்தனை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கிட்டீங்க, எத்தனை கார் வாங்கினீங்க, எத்தனை சபை கட்டுனீங்க? எதுவுமே இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்களே. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இத்தனை நாட்டுக்கு போறான், எவ்வளோ என்னவோ பண்றாங்க, அவங்களாம் அதை சொல்றது இல்லை. ஆனா இப்படி அவ்வளவு பெரிய காரியம் ஒண்ணுமே உங்களுக்கு நடக்கல, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே. நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், எனக்கு தேவன்
எல்லாவற்றை கொடுத்தார் என்பதற்காக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லவில்லை. அவரை நான் நல்லவர் என்று சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அந்த காரணம் என்னன்னா, நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பேன். இந்த உயிரோடு இருப்பது ஒன்றுக்காகவே நான் சாகிற வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. ஏன்னாக்கா, எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தையானாலும் மனுஷனானாலும் அவர்களுக்கு பக்க பலம் என்கிற ஏதோ ஒரு துணை வேணும். ஒரு புருஷன் இருக்கணும், ஒரு பொண்டாட்டி இருக்கணும், ஒரு தகப்பன் இருக்கணும், ஒரு தாய் இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஆம்பளை இருக்கணும், ஒரு பொம்பளை இருக்கணும், ஒரு பையன் இருக்கணும், ஒரு யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒரு உதவிக்கு ஒருத்தர் தேவை. ஆனா ஏன் ஜீவியத்துல யாருமே இல்லாம பெரும்பாலான வரும் நாட்கள் அல்ல காலங்கள் வந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தைரியமா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஓடி ஆடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். தாழ்மையானவர்களை உயர்த்தின தேவன். அதுக்காகவே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொன்னேன், சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், இன்னமும் சொல்லுவேன். இதுதான் தேவ சமூகத்துல திறந்த இருதயம். திறந்த இருதயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்திலே ஆண்டவர் மகா ரகசியங்களை என்னிடத்தில் பேசுவது. மகா ரகசியம் என்று சொன்னால் அந்த ரகசியம் என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் என்னிடத்தில் சொன்ன தேவனுக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது நான் வெளியில சொல்லவும் முடியாது. சமீப காலத்திலே கன்னியாகுமரி கூட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொன்னார். அதை நான் என் ஜனங்கள்கிட்ட சொன்னேன். தேவன் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிறாரு, ஆனா ரகசியம் என்னவென்று சொல்ல மாட்டேன். அந்த ரகசியம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கும் அது ரகசியமாகத்தான் இருக்குது, இன்னும் அது நிறைவேறல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது தேவன் என்னிடத்தில் சொன்ன ரகசியமாய் இருக்கிறபடினாலும், அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டபடினாலும் அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். அதற்காகவே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இங்க மரியாள் சொல்லுகிறார்கள், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்னையா மகிமையானவைகளை செய்தார் என்று சொன்னா, ஒன்று பராக்கிரமம் செய்தார், இரண்டாவது அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், மூன்றாவது லூக்கா 1:52 சொல்கிறது, தாழ்மையானவர்களை உயர்த்தினான். நாலாவது அந்த சோத்திரம் இந்த மரியாள் சொல்லுகிறாரே, மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 55வது வசனம். லூக்கா 1:55 வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அப்போ இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நல்ல ஆதரித்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஆதரித்தார் என்றால் என்ன? இந்த ஆதரித்தார் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 26:2. திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? இங்கு மரியாள் சொல்லுகிறார்கள், சூத்திரம் தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார். இந்த ஆதரித்தார் என்றால் என்ன அர்த்தமா? திடன் இல்லாதவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு பேர் தான் ஆதரித்தல். பலனற்று போனவர்களுக்கு அவங்க கையை தூக்கி விடுவதற்கு பேர் தான் ஆதரித்தல். அப்போ இந்த வருஷத்துல மகிமையானவைகளை செய்த தேவன் நாலாவது என்ன செய்திருக்கிறார்? நல்ல ஆதரித்தார்.
மழை வெள்ள காலங்கள் வந்தபோது எத்தனையோ பேருக்கு ஜீவன் போனது, எத்தனையோ பேர் மருத்துவமனையிலே போய் படுத்த படுக்கையானார்கள், எத்தனையோ பேருடைய வாகனங்கள் முழுகி ஒன்றுமில்லாமல் போனது, எத்தனையோ பேர் சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு பகுதிகளுக்கு கடந்து போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா வீட்டிலிருந்து எதுவுமே இல்லை. ஆனா இப்படியெல்லாம் அழிவும் பயங்கர நிர்மூலமும் உண்டான காலத்துல தேவன் உங்களையும் என்னையும் ஆதரித்தார் பாருங்க. ஓ, அந்த தண்ணீரினால், அந்த மழையினால், அந்த ஜலத்தினால், அந்த அழிவினால் நாம் அழிந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடி தேவன் நம்மை காப்பாற்றினார். அதே வீட்டிலே குடியிருக்க பண்ணினார். அதே தேசத்தில் எல்லாருக்கும் முன்பா இருக்க வைத்தார். இதுதான் ஆதரித்தல். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆதரவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆதரித்தல் என்கிற காரியம் இங்கு ரெண்டு விஷயம் சொல்லும். ஒன்று திடன் இல்லாதவனுக்கு, இரண்டாவது பலன் இல்லாதவனுக்கு. திடன் இல்லாதவன் என்பது எதை குறிக்கிறது? இருதயத்தில தைரியம் இல்லாதவன், மனதிலே துணிச்சல் இல்லாதவர்கள், அதாவது ஆவியிலே செத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஆதரி. இப்ப நம்முடைய ஊழியத்தை எடுத்தால் இந்த திடன் இல்லாத அல்லது பலவீனப்பட்டவர்களை கூப்பிட்டு அவங்களை சத்தியத்தை போதித்து, வசனத்தை சொல்லி, வெளிப்பாடுகளை சொல்லி, தீர்க்க தரிசனம் சொல்லி, ஜெபம் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்ய வச்சு மீண்டும் அவர்களை திடம் உள்ளவர்களை மாற்றி கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய கிருபை. அப்போ அநேகரை ஆதரிக்கிற ஒரு ஊழியமாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் மாற்றி இருக்கு. இது பெரிய ஒரு சாட்சி, பெரிய சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? அப்போ தேவ ஊழியக்காரராக நான் சொல்றேன், இந்த வருஷத்துல தேவன் உங்களை எப்படியெல்லாம் ஆதரித்தார், இந்த காரியத்தில் ஆதரித்தார். என் வாழ்க்கையில சொல்லணும்னா, யாரெல்லாம் என்னை ஆதரிப்பார்கள், எனக்கு அனுகூலமா இருப்பார்கள் என்று நினைத்தனோ அவர்கள் எல்லாம் கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாகவே போய்விட்டார். கழுவிக்கொண்டிருக்கும் போதே மீன் நழுவி போவதை போல கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாக நழுவி போனவர்கள் தான் நிறைய பேர். ஆனால் அன்றைக்கு ஆதரிக்க ஆரம்பித்த ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆதரிக்கிறார். ஓ, எனக்கு தண்ணீர் ஊற்றுகிறார், எனக்கு போஜனம் கொடுக்கிறார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுக்கிறார். இன்றளவுக்கும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறார். கடைசியாய் ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வருட கடைசியா இருக்க அப்படினால் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் சாட்சியா. எதற்கு இந்த சாட்சினா, அவர் ஆதரித்தார் என்று மரியாள் சொன்னார். இஸ்ரவேலை ஆதரித்தார். அந்த ஆதரித்தார் என்பது பொதுவாக நம்முடைய ஊழியத்துல காணிக்கை குறித்து ரொம்ப நம்ம பேசுவது கிடையாது. தசோபாகங்களை குறித்து வாயை திறப்பதே கிடையாது, தொடர்ந்து கேட்பதும் கிடையாது. ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல கத்துறளவு நான் வெளியில ஊழியர்களுக்கு போனா, கமிஷன் கூட்டங்களுக்கு போனாக்கா அதன் மூலமாய் வருகிற காணிக்கைகள், அதுல இருந்து வருகிற சுதந்திர பொருளாதாரத்தை அதையும் ஊழியத்துல போட்டு ஜனங்களுக்கு செய்யாரு. இப்போ சமீபத்தில் ஆண்டு சொன்னதுனால வெளி ஊழியங்களுக்கு போக வேண்டாம் என்று சொன்னதுனால வெளி ஊழியத்துக்கும் போறது. இப்ப நம்மளோட கூட்டங்களிலும் காணிக்கைகள் குறித்து ரொம்ப பிரஷர் கொடுக்கிறது கிடையாது, கேட்கறது கிடையாது, தசோகத்தை பேசுது. அப்புறம் வெளி ஊழியங்களுக்கும் போவது கிடையாது. மூன்றாவது, யாரிடத்திலிருந்தெல்லாம் நல்ல ஒத்தாசம் வரும் எதிர்பார்த்தோமோ அங்க இருந்தெல்லாம் எந்த ஒத்தாசையும் வரும். கர்த்தரை கண்டும் காணாததை போல அப்படியே இருந்தார். ஆனாலும் அவர்களை பகைக்கவோ விரோதிக்கலாம், அவங்களுக்கும் தொடர்ந்து ஊழியம் செய்து கொள்றோம். அப்ப இன்னைக்கு நிலைமை என்னன்னா, நீங்க எப்படிதான் சாப்பிடுறீங்க,
எப்படிதான் போக்குவரத்து தேவைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் தேவன் ஆது. எந்த ஊழியத்துக்கும் போகல, கன்வென்ஷன் கூட்டங்கள் போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார், அமைதியாக விட்டேன். இருக்கிற 7 ஊழியங்களை நிறுத்தி என்று சொன்னார், அந்த ஊழியங்களை நிறுத்தியாச்சு. ஜனங்களிடத்திலும் ஒன்றும் கேட்பது கிடையாது. இப்ப எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டது. இப்ப ஒன்னே ஒண்ணு கர்த்தரை சார்ந்து நம்பி இருக்கிறேன். அப்புறம் எப்படிதான் போறீங்க அப்படின்னாக்கா, எப்படிதான் நடத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த மரியாள் சொன்னதை போல லூக்கா 1:55 அவர் இஸ்ரவேலை ஆதரித்தார் என்ற வார்த்தைப்படி இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை ஆதரித்து வருகிறார். இந்த இருட்டோடு ஜெபம் சார்ந்த ஊழியங்களை ஆதரித்து வருகிறார். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்களை ஆதரித்து வருகிறார். நான் தைரியமாய் சொல்லுவேன், என்னை மட்டும் கிடையாது, இந்த ஊழியம் சார்ந்த ஸ்தானாபதிகள், கண்காணிகள், பிரதானிகள், ஜாமக்காரர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆதரித்து கொண்டு வரும். ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறார். இது தேவனுடைய பெரிய ரகசிய வேலை. இது தேவனால் நடத்தப்படுகிற ரகசிய நடத்திப்பு. இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, மகிமையானவைகளை எனக்கு செய்தார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று லூக்கா 1:49 மரியாள் சாட்சி கொடுத்தார்களே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலோ நீ வல்லமையுடையவராய் இருந்தீர் ஆண்டவரே. இந்த வருஷத்துல எனக்கு மகிமையானவைகளை செய்தீர் ஆண்டவரே. எனக்கும் என் மனைவிக்கும் வந்த சண்டையை நீங்க தீர்த்து வச்சீங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி எங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்தின மனுஷர்களை நீ சிதறடித்தின ஆண்டவரே. ஓ சொத்து என்னுடைய பொருளாதாரத்துல கை வச்சு ஏனாக ஏன் பணத்தை திருடுறவங்களையும் திருட பார்த்தவங்களையும் கர்த்தரே கண்டித்து அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க செய்தீர் ஆண்டவரே. நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு விரோதமா பேசி என்னை அசிங்கப்படுத்தி என்னை துரத்த பார்த்த இடத்துல நீர் என்னை ஆதரித்து அதே வேளையிலே அதே இடத்தில் இருக்க வைத்தீரே. ஆதரவுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு சத்தியம் தெரியாது இருக்கே, நல்ல வேத வெளிச்சம் தெரியாது இருக்கே, எனக்கு நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஊழியக்காரனை கொடுத்து ஆவிக்குரிய ரீதியிலே என்னை ஆதரித்தீரே. இந்த ஆதரவுக்காக நன்றி, இதுவரைக்கும் ஆதரித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இப்படி இந்த வருஷத்துல தேவன் மகிமையானவைகளாய் எதையெல்லாம் செய்தாரோ அவைகளை நினைத்து கர்த்தரை துதி, அவைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் தாருக்கு 2023 முடிகிறது. அதுக்கப்புறம் நீங்க 7 நாள் உபவாசம் இல்லை, 27 நாள் உபவாசம் போட்டாலும் 2023 திரும்பி வரப்போவது கிடையாது. அதுக்கு இப்பயே சிந்தி, இன்னைக்கும் நாளைக்கும் தேவனுடைய பாதத்தை நல்லா முத்தம் செய்யும், அவருடைய பாதத்துடுங்க, ஆண்டவரை நல்லா துதிங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். இதே ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கும். உங்களுக்கு செய்திருக்கும். உங்க சொந்த மனைவிக்கு செய்திருக்கும், உங்க சொந்த கணவனுக்கு செய்திருக்கிறார், உங்க சொந்த பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், உங்க கண் காண உங்க சொந்த சபைக்கு தேவன் ஆதரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்து உங்க ஊழியக்காரருக்கு இது ஆதரிக்கிற தயவை தேவன் கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு தெரிந்த உங்க உறவினர்களுக்கு தேவன் ஆதரித்து உதவி செய்திருக்கு. இதெல்லாம் மகிமையானவைகள் அல்லவா? இந்த மகிமையானவைகளுக்காக நான் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த லூக்கா சுவிசேஷம் 1 49 வசனத்தின்படி வல்லமை உடையவராய் நீர் இந்த வருஷத்திலே மகிமையானவைகளை எனக்கு செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு வைத்து நிற்கிறோம். ஸ்தோத்திரி ஆண்டவரே, இப்படி பிரதான கருவினா இந்த வருடத்தின் கடைசி நாளின் முந்தின நாளிலே எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை நல்ல வசனங்களை வைத்து வசன ஸ்தோத்திர ஆராதனையில் எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி. 2வது நல்ல சாட்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரை நல்ல அறிவிப்புகளுக்காக கோடி நன்றி. ரொம்ப முக்கியமா வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் திரும்பி பார்க்க, சிந்தித்து பார்க்க, யோசித்து பார்க்க நீ உதவி செய்ததற்காக நான் இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்கு பராக்கிரமம் செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அகந்தை உள்ளவர்களை சிதறடித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆதரித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களை இதோ உடைய பிள்ளைகள் இன்றைக்கும் நாளைக்கும் திரும்பி பார்த்து யோசித்து பார்த்து நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி கண்ணீரால் பாதத்தை நினைக்க உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு அபிஷேகம் கொடுக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.